ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டின் புது வருட வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டிலே கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு காணப்பட போகிறது. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து காண்பிக்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை மாற்றி கொடுக்க போகிறார். உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலே, the year of praise, ஆண்டவர் உங்களுக்கு புகழ்ச்சியை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு புகழ்ச்சி, கர்த்தரால் கிடைக்கிற ஒரு புகழ்ச்சி. அந்த புகழ்ச்சியை கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை சிறந்திருக்க செய்வார். இரண்டாவது காரியம், கீர்த்தியிலே நீங்கள் சிறந்திருப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை கீர்த்தியிலே சிறந்திருக்க பண்ணுவார். அவருடைய கீர்த்தி யூதேயா எங்கிலும் பிரசித்தமாயிற்று என்று இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அதே போல உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் பேரிலே அநேக பழிகள் சுமத்தப்பட்டிருக்கலாம், அநேக நிந்தையான பேச்சுக்கள் உங்கள் பேரிலே சுமத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டிலே கீர்த்தியிலே உங்களை சிறந்திருக்க பண்ண போகிறார். மூன்றாவது காரியம், மகிமையிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். மகிமையிலே கர்த்தர் நம்மை சிறந்திருக்க பண்ண போகிறார். அப்படி என்றால் தேவனுடைய மகிமையே ஒரு மனுஷனை சிறந்தவனாய் காண்பிக்கிறதா இருக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் தேவ மகிமையை சுமக்கிற பாத்திரமாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணப்போகிறார்கள். யோசேப்பை கர்த்தர் மகிமையிலே சிறந்திருக்க பண்ணினபடினால் பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து, உன் வார்த்தையின்படியே அன்றி எகிப்திலே ஒருவனும் தன் கையையாவது காலையாவது நீட்டல் ஆகாது என்று சொல்லி முழு அதிகாரத்தையும் யோசேப்பினிடத்திலே ஒப்பு கொடுத்தான். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பின் மேலே இருந்த கர்த்தருடைய மகிமை. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க போகிறார். உங்களை புகழ்ச்சியிலே சிறந்திருக்க பண்ண போகிறார், கீர்த்தியிலே சிறந்திருக்க பண்ண போகிறார், மகிமையிலே உங்களை சிறந்திருக்க பண்ணி இந்த ஆண்டை தெய்வீக மகிமையின் ஆண்டு என்று பிரகடனப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். This year is going to be a year of divine glory. தெய்வீக மகிமையின் ஆண்டு. எப்பொழுது தேவனுடைய மகிமையை நாம் நாடுவோம், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாடுவோம், தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய மகிமையினாலே நிரப்பப்படுவோம். கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த 2025ஆம் ஆண்டுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. நிந்தைகளை கர்த்தர் நீக்க போகிறீர், அவமானங்களை கர்த்தர் நீக்க போகிறீர், துக்க நாட்களை கர்த்தர் நீக்க போகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள்,
பட்சித்த வருஷத்தின் பலனை கர்த்தர் திரும்ப தந்து எங்களை நீர் சிறந்திருக்க செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு பிள்ளைகள் முந்தின ஆண்டுகளை விட சிறந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே இந்த ஆண்டை சிறந்திருக்கும்படி செய்கிற ஒரு ஆண்டாய் மாற்றி கொடுப்பாராக. This year is the year of divine glory. தெய்வீக மகிமையின் ஆண்டு. God bless you.